பிள்ளைகளாக இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, அப்படி தானே? நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம நிறைய நல்ல பிள்ளைகள் செய்திருப்போம். ஆனாலும் கூட ஏதோ ஒரு காரியங்களில் பேசியிருப்பாங்க, ஏதோ காரியத்தை பேசியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மனசு ரொம்ப எப்படி செய்யும், நொந்துடும். அப்படி தானே? எல்லாருக்கும் அப்படி காரியங்களே என்ன செய்யிருக்கும், வந்திருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மை தேற்றுகிறவராக என்ன செய்கிறாரு. அநேக நேரங்களில் தப்பு நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஒரு பஸ்ஸில் ஒரு பெரியவர் ஏறி போனாராம். போயிட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டு, ஒரே நாத்தம் பஸ்ஸில் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். அப்புறம் அடுத்த இடத்துல போயிருந்தாலும் அங்கேயும் நாத்தம் தான். இன்னொரு இடத்துக்கு போயிருக்காரு, அங்கேயும் ஒரு நாரிக்கிட்டே என்ன செய்யிருக்கான். இந்த கவனம் சரி இல்லை, நாத்த பேரில் ஒருத்தர் குளிக்க மாட்டாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தாராம். அப்புறம் கடைசியில் இப்படி பார்த்துட்டு அவர் சின்ன பிள்ளை கேட்டுட்டாங்க, தாத்தா எதுக்கு நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, ஒவ்வொரு இடமா போய் உட்காடுறீங்களாது. இல்லைம்மா ஒரு மாதிரி நாசமாக அடிக்குமா என்னன்னு சொல்லுறது. தாத்தா உங்கள் காலில் தான் எதையோ ஒட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க, உங்கள் காலில் உள்ளதான் என்ன செய்யுது, நாற்றம் அடிக்குதுன்னு அந்த பிள்ளை என்ன செஞ்சான் சொல்லிச்சான். அப்படி அநேக நேரங்களில் பாருங்கள், நம்மக்கிட்ட தான் பிரச்சனை என்ன செய்யும் இருக்கும். நம்மக்கிட்ட பிரச்சனை இருக்கும்போது அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். நம்ம தான் காரணம்னு சொல்லி என்ன செய்யணும், நினைக்கணும். அருமையானவர்களே, ஆனபடினாலே எந்த மற்றவங்க பேச வார்த்தையானாலும் சரி, பயத்தினாலும் சரி, மனசோர்வினாலும் சரி, நம்முடைய உற்சாகம் இல்லாத ஒரு தன்மை நமக்கு வந்தார். எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார், விடுதலை தந்தார தரலையா? ஒரு அலையில சொல்கிறோமா, அந்த அலையில எப்போதும் என்ன செய்யணும், நம்முடைய மனதில் நிறைஞ்சிருக்கணும். அப்படி தானே? போகும்போதும் வரும்போதும் சரி, அநேக நேரங்களில் தப்பு பண்ணிடுறோம். அநேக நேரங்களில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம என்ன செய்துடுறோம், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம இருந்துடும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாவத்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு மன்னின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். மேனுடையான அப்படின்னாலே இந்த வருடம் முழுதும் ஆண்டவர் நம்மளை கையில் தூக்கி என்ன செய்தார், சுமந்து ஒரு பாலையில சுமந்தவர் போல என்ன செய்தார், சுமந்து வந்தார். அப்படி நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாருக்கும் புது வருட ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.